ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு பாயாசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் கிச்சன் பர்ச்சேசிங்கை பற்றி பார்த்துக்கலாம். அதோட நேம் வந்து பைமோட். உங்களுக்கு கிச்சனுக்கு தேவையான அத்தனை அசசரிஸும் மிளகாத்தூள் எல்லாமே இதில் வந்து கிடைக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன். முதல்ல ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து தேவையான பொருள் பார்த்துக்கலாம். ஜவ்வரிசி எடுத்து நான் ஒரு 1/2 hourக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 3 டைம் கழுவி ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால், நெய், முந்திரி, பாசிப்பருப்பு இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள். முதல்ல வந்து பாசிப்பருப்பை கழுவி ஒரு குண்டானில் போட்டு அதை வேக வச்சுக்கலாம். நம்ம நல்லா ஹீட் ஆகிறப்போ அதை எடுத்து பாருங்கள். அது எடுத்து பார்த்தோம்னா லைட்டாவது வெந்திருக்கணும். அப்படி வெந்தால் தான் அது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் வேகலைன்னா இன்னொரு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கிட்டா வந்து அது லைட்டாக கிள்ளி பார்த்தோம்னா கிள்ளு பருப்பாக இருக்கணும். அது லைட்டாக கிள்ளி பாருங்கள், கிள்ளு பருப்பாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வந்து நீங்கள் வேக வச்சு கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது ரொம்ப நல்லது. ஆட் பண்ணிவிட்டு என் குழந்தை அப்படி ஊற வச்சு கொடுத்தாலே நல்லா சாப்பிடும். அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எப்போயுமே ஸ்வீட் செய்கிறப்ப கொஞ்சம் சால்ட் போடுங்க. ஸ்வீட்டோட அந்த டெம்ட்டை தூக்கி தரும். போட்டு இது நல்லா நல்லா கொதி வந்து நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆகுது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் காய்ச்சும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வந்து காய்ச்சாமலே ஆட் பண்ணிக்கலாம். நான் காய்ச்சாம தான் ஆட் பண்ணுறேன். நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது நல்லா சூடில் பொங்கி வரும். நல்லா பொங்கி வர டைமில் அப்படியே ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சர்க்கரை தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சு அந்த பேன் சூடான உடனே இப்போ நம்ம வந்து நெய் இருக்கு இல்லைங்களா, நெய் எடுத்து அதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நெய் நல்லா சூடான உடனே இப்போ நம்ம முந்திரி வந்து நாங்கள் கட் பண்ணி தான் வச்சுப்போம். முந்திரி எப்பவுமே, ஏன்னா அப்போ தான் எல்லாருக்கும் கிடைக்கும் இல்லைங்களா. முந்திரி எடுத்து அதை ஆட் பண்ணி அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ப்ரௌன் கிரேப்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு பிடிக்காது. அந்த பிளாக் கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. அதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே முந்திரி வந்து லைட் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திராட்சை போடணும். அப்போ தான் அது ஃப்ளஃபியாக வரும். இப்போ இந்த பிளாக் கிரேப்ஸ் எடுத்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஃப்ரை பண்ண கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஃப்ரை பண்ணதை எடுத்து நம்ம வந்து பாயாசத்தில் ஊற்ற போகிறோம். ஊற்றி நல்லா கொதிச்சு வரும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசம் ரெடி. உங்களுக்கு தேவைன்னா இதில் நீங்கள் வந்து சேமியா ஆட் பண்ணிக்கலாம். நான் போட்டிருக்கேன், ஆனால் அது நான் உங்கள்கிட்ட காட்டில் மறந்துட்டேன். அவ்வளோதாங்க. இது ஒரு பவுலில் மாற்றி சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சொல்லுவாங்க டேஸ்டியான பாயாசம். இது மாதிரியான வீடியோ வேணுன்னா நம்ம பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.